ரபியுல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விழா எடுக்கின்றோம் என்றால், அவர்களை கொண்டாடுகின்றோம் என்றால், வருடத்தில் ஒரு முறை பெருமானாரை நினைத்தால் போதும் என்ற கருத்தில் அல்ல. அவ்வாறு தவறாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக் கூடாது சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூரை மனித உருவத்திலே இந்த வையகத்துக்கு அனுப்பி எங்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா அந்த ஒளியை மனித உருவத்திலே வெளிப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், வருடத்திலே மாதங்கள் எண்ணிக்கை அல்லாஹு தஆலா இடத்திலே அதை படைச்ச நாள்ல இருந்து, வானங்கள் பூமியை படைத்த நாள்ல இருந்தே 12 மாதம் தான். அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த சங்கையான 4 மாதங்களிலும் ரபியுல் அவ்வல் இல்லை. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்களும் தான் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் இந்த 4 மாதங்களிலே ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அவ்வாறு இந்த சங்கையான மாதங்கள் என்று சொல்லப்பட்ட மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பிறக்கச் செய்திருந்தால், மனித உருவிலே அவர்களை அந்த மாதத்திலே வெளிப்படுத்தி இருந்தால், சங்கையான மாதத்திலே பிறந்ததனால் இவர்கள் சங்கையானவர்களானார்கள் என்ற கருத்து வந்துவிடும் சகோதரர்களே. அவ்வாறு இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக ரபியுல் அவ்வல் மாதம் மிக விசேடமான மாதமாக முஃமின்களிடத்திலே ஆக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் என்ன சொன்னார்கள்? லா யுமினு அஹதுக்கும், உங்களை எவரும் விசுவாசியாக முடியாது எதுவரைக்கும் நான் மிக நேசமுள்ளவனாக இருக்கின்ற வரைக்கும். அப்ப ஒரு முஃமினுக்கு தான் பெருமானார் நேசத்தை பற்றி உள்ள கதை. பெருமானாரை நேசிக்க கூடியவன் ரபியுல் அவ்வல் மாதத்தை கொண்டாடுவான், அந்த மாதத்திலே பெருமானாருக்கு விழா எடுப்பான். எனவேதான் சங்கையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த காரணத்தினால் ரபியுல் அவ்வல் மாதம் சங்கையான மாதமாக ஆக்கப்படுகின்றது விசுவாசிகள் மத்தியிலே. அல்லாஹு தஆலா கூறி காட்டிய சங்கையான 4 மாதங்களிலே ஒரு மாதத்திலே பிறந்திருந்தார்கள் என்றால், சங்கையான மாதத்திலே அவர்கள் பிறந்தார்கள் என்பதனால் அவர்கள் சங்கையானவர்களாக ஆனார்கள் என்று சொல்லி விடுவார்கள் என்பதற்காகவோ என்னவோ அல்லாஹு தஆலா ரபியுல் அவ்வல் மாதத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாளை, அவர்கள் பிறந்த அந்த நேரத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு நேரம். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மனித உருவிலே அவன் வெளிப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த நேரம். அந்த நேரத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வருடந்தோறும் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் விழா எடுக்கின்றோம், பெருமானாரை கொண்டாடுகின்றோமே தவிர வருடத்தில் ஒரு முறை பெருமானாரை கொண்டாடினால் போதும் என்பதற்காக, சாட்டு கழிப்பதற்காக அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.